நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. அதுக்குன்னு இப்படியா பேசுவான் புனிதா? அம்மா, எங்க கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா அவ எடுக்கிற முடிவை தான் நானும் எடுப்பேன். நீங்க யாரும் என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. சரவணா, என்னங்க இப்படி பேசுறத முதல்ல நிறுத்து. எல்லாத்தையும் இப்படி மனசுல வச்சுட்டு தான் நீ பேசுவியா? தெய்வானைய போய் பார்த்தல்ல, அவன் நல்லா தானே இருக்கான். அப்புறம் ஏன் இப்படி பண்ற? சரவணா, தெய்வான அவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணுடா. எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க 2 பேரும் மட்டும்தான் ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பும் பாசமும் வச்சிருக்கீங்களா? ஏன் எங்க யாருக்குமே உங்க மேல அக்கறையே இல்லையா? இத்தனை பேர் உங்க கூட இருக்கோங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? டேய், அப்பாவை பாருடா. அவர் வளர்த்த பையன் அவர் முன்னாடியே செத்து போயிடுவேன்னு சொல்றத கேட்டு தாங்கிக்கிற வயசாடா அவருக்கு. அவர் முகத்தை பாருடா. அம்மா, இதுக்கு மேலே நாம இவங்க 2 பேர் விஷயத்திலயும் அமைதியா இருக்க முடியாதுமா. முதல்ல தேன்மொழி அத்தையும் மாமாவையும் போன் பண்ணி வர சொல்லுங்க. இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும். அப்பா, நீங்க என்னப்பா சொல்றீங்க? நீ மாப்பிள்ளையும் தேன்மொழியை போன் பண்ணி வர சொல்லுமா. இன்னைக்கே பேசி முடிச்சிடலாம். தேன்மொழி, தேன்மொழி, சொல்லுங்க. முதல்ல என்ன பாரு. என்னங்க வேணும்? என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு தெய்வான ரூமையே பாத்துக்கிட்டு இருக்க? பயமா இருக்குங்க. இப்பெல்லாம் எப்ப தெய்வான கதவை மூடிக்கிட்டு உள்ள இருந்தாலும் ஒரே கலக்கமா இருக்குங்க. அவளை ஏதாவது சாக்கு சொல்லி என் கண் முன்னாடியே வச்சுக்கணும்னு ஆசையா இருக்குங்க. அவ ஏதாவது தப்பான முடிவு எடுத்துறாளோன்னு பயம் உனக்கு, அதானே? ஆமாங்க, அந்த பயம்தான். எங்க சரவண நம்ம வீட்டுக்கு வந்தப்போ அவன் எப்படி பதறி போனா பாத்தீங்கல்ல? ஆமா, நாம தான் பதறோம். தெய்வானா சாதாரணமா தான் இருக்கா. நீ எதுக்கும் பயப்படாத. இல்லைங்க, எனக்கு என்னமோ பயமா தான் இருக்கு. நான் போய் கூப்பிடுறேன். என்ன 2 பேரும் என்ன இப்படி பாக்குறீங்க? உங்க அம்மாவுக்கு கற்பனை திறன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீ உன் ரூம் கதவை மூணுனாலே உங்க அம்மாவுக்கு பயம் வருதான். மா, ஏமா இப்படி இருக்க? தப்பான முடிவுக்கு எல்லாம் போக மாட்டேன். சரவணன் மாமா இல்லனா எனக்கு வாழ்க்கையே இல்லங்கிறது உண்மைதான். ஆனா புனிதாக்கா தான் நான் இருக்கேன்னு சொல்லி தைரியம் கொடுத்திருக்காங்களே. எல்லாத்தையும் எதிர்கொள்ளணும்னு வேற சொல்லிருக்காங்க. பாத்தியா என் பொண்ண எவ்வளவு தெளிவா இருக்கான்னு? கடவுளே, என் பொண்ணு நினைச்சு நான் இவ்ளோ அல்லாடுறத நீயும் பாத்துக்கிட்டு தானே இருக்க. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுப்பா. பாத்தியா தென்மொழி, மணி அடிக்குது, நல்ல சகனம். பாரு, புனிதாக்கா தான். புனிதாக்கா, ஹலோ தெய்வான, அப்பா அம்மா பக்கத்துல இருக்காங்களா? ஆமாக்கா இருக்காங்க, ஸ்பீக்கர்ல தான் போட்டிருக்கேன். அத்தை, மாமா 2 பேரும் உடனே கிளம்பி கொஞ்சம் வீட்டுக்கு வரீங்களா? தெய்வான விஷயமா கொஞ்சம் பேசணும். சரிம்மா, உடனே வரோம். சரிங்க மாமா, வாங்க. நான் அம்மா கிட்ட சொல்லிடுறேன். சரிம்மா. என்னவா இருக்குங்க? இப்ப என்ன குண்டு தூக்கி போட போறாங்கன்னு பயமா இருக்கு. மா, தைரியமா போமா. கூப்பிட்டது புனிதாக்கா, நிச்சயம் நல்ல விஷயமா தான் இருக்கும். ஏங்க, தேன்மொழி அவங்க வீட்டுக்காரரும் இப்ப வந்துருவாங்க. வந்து என்ன பேச போறாங்கன்னு தெரியலையே. ஒருவேளை ஜாதகம் பெரிய விஷயம் இல்ல, கல்யாணத்தை முடிச்சிருவோன்னு சொல்லுவாங்களோ? அடியே, இந்த ஜாதக விஷயம் மட்டும் அவ்வளவு சுலபமானதா இருந்திருந்தா அன்னைக்கே கல்யாணத்தை பேசி முடிவும் பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த நாச்சி முத்து போட்டிருக்காம் பாரு ஒரு போடு, சும்மா இல்லடி.
எல்லா மூஞ்சியும் ஒரு தடவை பாரு, எதுலயாவது தெளிவு இருக்கான்னு. நடக்க விட்டுருவேனா, வேடிக்கை மட்டும் பாரு. டேய் விட்றா, சரியாயிடும். அத்தை, மாமா, அவங்க ஒரு திட்டம் போடுறாங்கடி, நம்ம திட்டம் வேற. அம்மாடி புனிதா, எல்லாரும் இங்க இருக்கீங்க. எங்களை வேற பேசணும்னு கூப்பிட்டுருக்கீங்க. எனக்கு ஏதோ பயமா இருக்கு புனிதா. எதுக்குமா பயம்? அண்ணன் வீட்டுக்கு வர்றதுக்கு பயப்படுற அளவுக்கு நிலைமை ஆயிடுச்சாமா. முதல்ல உள்ள வாங்க. வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க. வாங்க. வாங்க அத்தை. உட்காரு. வணக்கம். பார்த்தேன்னு தேன்மொழி உட்காருமா. உட்காரு, நான் இங்கே நிக்கிறேன். பரவாயில்ல அண்ணே. நல்ல விஷயமா தான் பேசணுங்கிறது இல்ல, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. ப்ரொஃபசரே, அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம மாப்பிள்ள சரவண வீட்டுக்கு வந்தா அப்படியா? அப்படி என்ன பேசுனீங்க அவன்கிட்ட? அதுலயும் உங்க பொண்ணு என்னவோ நான் ஐயா உசுர விட்டுருவேன், தற்கொலை பண்ணிக்குவேன்னு மாப்பிள்ளைய பயமுறுத்தினாலும் பயந்து போன மாப்பிள்ள நேர வீட்டுக்கு வந்து ஆகாசத்துக்கும் பூமிக்குமா அப்படியே விஸ்வரூபம் எடுத்து குதிக்கிறாப்ல, அப்படியே ஆடுறாப்ல. விட்றா. என்ன ப்ரொஃபசரே அவசரம்? அதான் வீட்டுல பெரியவங்க எல்லாம் இருக்கும்ல, பேசிக்கிச்சு ஏதாவது ஒரு முடிவு எடுப்போம்ல. அதுக்குள்ள இப்படி எல்லாம் மிரட்டி விடுறீங்க. உங்க வீடு இந்த லட்சணத்துல இருக்குது. இல்ல நீங்க என்னத்தான் பயலுவலுக்கு பாடம் எடுக்கிறீங்களோ, அவங்க கிட்ட படிச்சு என்னத்தான் உருப்பட போறாங்களோ, கடவுளுக்கு தான் வெளிச்சம். நாச்சிமுத்து, அனாவசியமா என் தொழில இதுல இழுக்காதீங்க. சரவணன் இல்லைன்னா செத்து போயிருன்னு என் பொண்ணு சொன்னது உண்மைதான். அது என்னமோ எமோஷனல் சொல்லியிருக்கா. நாங்க ஒன்னும் தைரியம் இல்லாத பொண்ணு அவளை வளர்க்கல. அண்ணே, அவர் சொல்ற மாதிரி நாங்க ஒரு தைரியமான பொண்ணுதான் பெற்றிருக்கோம். ஆனா ஒரு அம்மாவா